Hi friends, welcome to Everyday Special. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான வெந்தயக்கீரை புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியான டிஷ் கூடணும். ஸோ இது கூட ரைத்தா கர்ட் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் போர் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 டேபிள் ஆஃப் ஆயில். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்பைஸ் ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குன்னா இதில் வந்து பே லீஃப், சோம்பு, அப்புறம் காடமம், சின்னமோன், க்ளோஸ், கஸ்தூரி மேத்தி, கல்பாசி, இதெல்லாமே ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பண்ண போகிற வெந்தயக்கீரை புலாவ். ஸோ அதனால் இதை எண்ணெய் கொஞ்சம் வார்ம் ஆன உடனே இதை போட்டுருவோம். தெரியாத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண ஒரு நல்ல அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 5 to 6 ஆனியன். அந்த ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டே வருது, நல்லா ஸ்மெல்லும் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து நான் 7 to 8 டொமேட்டோ ஸ்மால் டொமேட்டோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கடிச்சிட்டு 2 டொமேட்டோஸ் அந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கோங்க, ரைஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிற ஸ்டேஜில் விட்டுருங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஸ்மாஷ் ஆகிற டொமேட்டோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை ஆக வரும். டொமேட்டோ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மாஷ் ஆகிட்டே வருது. டொமேட்டோ வந்து ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா என்னென்னு உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். ஸோ இதில் வந்து மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ginger garlic 2 tablespoon, 1 bunch coriander leaf, 1 bunch புதினா leaves, அப்புறம் ஒரு ஸ்மால் கப் கோகோனட் துருவினது, 6 to 7 green chilli, அப்புறம் 2 ஸ்மால் ஆனியன். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல், மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ தான் ஒரு நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து இதில் நான் எதுவும் ஆட் பண்ணேன். நான் பிளெயின் மெந்தி புலாவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். வெந்தயக்கீரை புலாவ், பிளெயின் வெந்தயக்கீரை புலாவ் தான் நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆப்ஷனல் நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பீஸஸ் சேர்த்துக்கலாம். இல்லைனா ட்ரை பீஸ் ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுக்கூட நீங்கள் சோப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ண டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெயினாக பண்ணுறதுனால நான் எதுவும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. இந்த மசாலா கூடயே நான் க்ரீன் சில்லியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்பைசஸுக்காக. ஸோ க்ரீன் சில்லி வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கொள்ளணும், ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் வந்து அது முழுசாக தெரியக்கூடாதுங்கிறனால இந்த மசாலா கூடயே க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 to 7 நம்பர்ஸ் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணி அரைச்சி போட்டிருக்கேன். மசாலா வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ அப்போ தான் நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும் நம்ம வெந்தயா புலாவ் பண்ணும்போது, இந்த வெந்தயக்கீரை புலாவ் பண்ணும்போது. ஸோ கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணுவோம். வந்து நல்லா ஒரு ரா ஸ்மெல் போய் நல்லா ஸ்மெல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வெந்தயக்கீரையை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயக்கீரை வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. நான் ஒரு பெரிய கட்டில் ஒரு பாதி கட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வெந்தயக்கீரை வந்து கசக்கும். ஸோ இது வெந்தயக்கீரை புலாவாக இருந்தாலும் வெந்தயக்கீரை வந்து அதிகமாக சேர்த்தா அது கசப்பு கொடுத்துரும். ஸோ இது ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான். ஸோ நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கட்டாக இருந்தால் அதில் நீங்கள் ஆஃப் கட் ஆட் பண்ணாலே வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ஒரு அழகான ஸ்மெல் வரும். ஸோ அதெல்லாம் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது கீரை வந்து நல்லா வதங்கும். ஸோ வாட்டரெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மசாலா கூட இந்த ஆயில் கூடயே ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடும். கீரை வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நல்லா கீரை வந்து அந்த ஆயிலில் மசாலாவில் நல்லா ஃப்ரை ஆக நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது. இதில் வந்து வேறு எதுவும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. மஞ்சள் பொடியாகட்டும், வத்தல் பொடியாகட்டும், கரம் மசாலா எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்பைசஸ் ஐட்டம்க்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் க்ரீன் சில்லி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து இங்கே வாஷ் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். ரைஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நார்மலாகவே தெரியும் 1 glass ரைஸுக்கு 2 glasses ஆஃப் வாட்டர். இது நார்மல் ரைஸ் தான், பொடி அரிசி. ஸோ இதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்பைசஸ் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எங்களுக்கு ஸ்பைசஸ் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பிகாஸ் நான் மசாலா அரைக்கும் போதே தகுந்த மாதிரி தான் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ மூடி வச்சிடும். மூடி வச்சு 2 விசில் வர வச்சிருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெந்தய புலாவ் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த டிஷ் வந்து. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. மவுத் அல்சர் ஹீட்டுக்கு பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வீக்லி 2 எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு வெந்தய கீரை புலாவ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. தேங்க்யூ.